அது திரு விஜய் அவர்கள் சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு வருகிறார், தேர்தலை சந்திக்க போகிறார். இந்த தேர்தலில் அவர் என்ன கட்சி தொடங்கன்னு அறிவிச்சாரு, அன்னிலிருந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. எந்த கட்சி வரைக்கும் போய் சேர்ந்த மாதிரி நல்லா சொல்றேன். இப்போதைக்குல இருந்து நாங்க 4 பேர்ல ஒரே கூட்டத்துல கொலை கற்பழிப்பு வழிபறி திருட்டு இதற்கெல்லாம் காவல்துறை விசாரணை அதிகாரிகள் அதை குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பாங்க. ஒரு சில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தேர்தல் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நல்லா சொல்றேன். இப்போதைக்குல இருந்து நாங்க 4 பேர்ல ஒரே கூட்டத்துல இருக்கிறோம், கூட்டணியில தொடர்கிறோம். இதை வட மாநிலத்திலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் பெரும் அளவில் பாதிக்கிறார்கள். திட்டமிட்டு சமீப காலமாக நடமாட்டம் இருக்கு. அதை காவல்துறை கடுமையாக நடவடிக்கை. இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் பகிரங்க குற்றச்சாட்டு. சமீப காலமாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டுக்கான மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலிலும் மக்களவை தேர்தலிலும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி ஆதாரங்களை வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேர்தல் முறைகேடுகள் என்பது 3 விதமாக நடைபெறுவதாகவும், 1 தேர்தல் நாளுக்கு முன்பாக, 2 தேர்தல் நடைபெறும் நாளன்று, 3 தேர்தல் நடந்து முடிந்த பிறகு நடைபெறுவதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக வாக்காளர்கள் பட்டியலில் சிறுபான்மையினத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் தலித்துகளின் பெயர்கள் பட்டியலில் இருந்து தேர்வு செய்து நீக்கப்படுவதாகவும் கூறுகின்றன. 2019ஆம் மக்களவை தேர்தலில் மட்டும் 12,000 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் காணாமல் போய்விட்டது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. கடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலிலும் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. இத்தகைய முறைகேடுகள் குறித்தும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதுள்ள நம்பகத்தன்மை குறித்தும் எழுப்பப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக காரணங்களை கூறி தேர்தல் ஆணையம் தட்டி கழித்து வருகிறது. இதன் மூலம் தேர்தல் ஆணையத்தின் மீதுள்ள நம்பிக்கையை மக்கள் இழந்து வருவதைத்தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்கிடையேதான் 2026ஆம் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பின் பணியின் போது கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் எந்தவித காரணமும் இல்லாமல் நீக்கப்பட்டிருந்தது வெளியாகி மக்களிடையே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றதை தொடர்ந்து இந்த பிரச்சனை பூதாகரமாக மாறியது. இதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் இது பணியின் போது ஏற்பட்ட தவறு என கூறி இந்த பிரச்சனையை பூசி மூழ்கியது. 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் தவறுதலாக நீக்கப்படுவதாக கூறும் தேர்தல் ஆணையத்தின் கூற்றை ஏற்க முடியாது என்றும், இது தேர்தல் ஆணையத்தின் அலட்சியத்தை காட்டுவதாகவும் உச்சநீதிமன்றம் சாடியிருந்தது மட்டுமல்லாமல் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை உடனடியாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு தமிழக தேர்தல் வாக்குரிமை வழங்கப் போவதாக பேச்சுக்கள் உலா வந்தன. இது தேர்தல் ஆணையம் பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக வெளியாகிய குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யும் விதமாக இருந்தது. பலமுறை முயற்சித்தும் தமிழகத்தில் பாஜக அரசால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. அதனால்தான் வட இந்தியர்களின் வாக்குகள் மூலம் தமிழகத்தில் பாஜக அரசு ஆட்சியை பிடிக்க தமிழக தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு உதவுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் தான் நேற்று திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தேர்தல் ஆணையம் குறித்த கேள்விக்கு அளித்த பதிலாவது, கேள்வி கேட்பவரையும் அரசு பாரதிய ஜனதா விநாயகர் ஊர்வலங்களை பள்ளிவாசல்கள் முன்பும் வசூலிகள் முன்பும் செல்வது, அங்கு அனுமதி தரமாட்டோம் என்று சொல்வது, RSS பேரணியை நடத்துவது, கழி கத்திகளோடு பயிற்சியளிப்பது போன்ற நிகழ்வுகளுக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை அனுமதி தர மறுப்பது ஏற்புடையதா? அப்போதுதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியும். இங்கு மத ரீதியாக மக்களிடத்தில் மோதல் வராமல் மக்களை பாதுகாக்க முடியும். இது போன்ற விடயங்களில் அனுமதி மறுப்பது ஏற்புடையதா? அதை நான் வரவேற்கிறேன். வீட்டுக்கு 2வது மாநாடு திமுகவுக்கு வீட்டுக்கு அந்த எலெக்ஷன் ஆனா நேற்று எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு, அது திரு விஜய் அவர்கள் சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பூத்துகளிலும் பூத் ஏஜென்ட் உட்காரக்கூடிய அளவுக்கு கிளைகள் கொண்ட இருபெரும்
மிகப்பெரிய கட்சிகளாக ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக தான். விஜய் அவர்கள் தேர்தலுக்கு வருகிறார், தேர்தலை சந்திக்க போகிறார். இந்த தேர்தலில் அவருக்கு மக்கள் எவ்வாறு வாய்ப்பு அளிக்கிறார்கள், எத்தனை லட்சம் வாக்குகளை அவர்கள் பெறுகிறார் என்பதை குறித்துதான் நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அதை குறித்து நாம் கருத்து சொல்ல முடியும். இப்போது அவர் நிரூபிக்கப்படாத தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு புதிதாக வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவங்களுடைய நிலைப்பாடு சார், ஆட்சியில பங்கு கொடுக்குறேன் யாரு? டிவிகே விஜய். அவர் என்ன கட்சி தொடங்கன்னு அறிவிச்சாரு, அன்னிலிருந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. எந்த கட்சி இது வரைக்கும் போய் சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. 2026 நிலைப்பாடு நாங்கள் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற அல்லது கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா தலைமை இங்கு தமிழ்நாட்டில் ஒரு சில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தேர்தல் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இன்னொன்று திமுக தலைமையில் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று கூடி இடதுசாரிகள், எங்களை போன்றவர்கள், அண்ணன் திருமா போன்றவர்கள், கம்யூனிஸ்டுகள், நாங்கள் ஒரு அணியாக இருக்கிறோம். இந்த அணி ஏற்கனவே 4 தேர்தல்களில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போதைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நிமிடம் வரையிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. அது உங்களுக்கு நல்லா சொல்றேன். இப்போதைக்குல இருந்து நாங்க 4 தேர்தல ஒரே கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணியில தொடர்கிறோம். தேர்தல் நெருக்கத்தில் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூடி அப்போது உரிய அறிவிப்பினை வெளியிட்டு அந்த செய்தியை பத்திரிகை ஊடகத்திற்கு சொல்வோம், மாற்றங்கள் ஏதாவது இருந்தால். கொலை, கற்பழிப்பு, வழிபறி, திருட்டு இதற்கெல்லாம் தாய்மொழியாக இருப்பது போதை, கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்கள். இதை வட மாநிலத்திலிருந்து வருகின்ற தொழிலாளர்கள் பெரும் அளவில் பாதிக்கிறார்கள். உங்கள் மாவட்டத்தில் தான் என்று நினைக்கிறேன், ஒரு இளைஞனை அடித்து கொலை செய்கிறார்கள், தடுக்க போன காவலரை தாக்குகிறார்கள், தொடர் வண்டியில ஏறி அவர் உண்மையிலே ரிசர்வ் செய்து பணம் கொடுத்து டிக்கெட்டு உட்கார்ந்து இருக்கிற பயணியை வெளியில போட்டு இவங்க உட்கார்றாங்க. பேருந்துல கண்டக்டர் கேட்டா கண்டக்டர் அடிக்கிறாங்க. இப்படி வரம்பு மீறி இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தொடர்ந்து 15 ஆண்டு காலமா தமிழக வாழ்வுரிமை கட்சி இதர மாநிலங்களிலிருந்து, குறிப்பா வட இந்தியாவிலிருந்து இங்கு வேலை நிமித்தமாகவோ வேறு எந்த பிரச்சனைக்கு இங்க வந்தாலும், தொழில் தொடங்க வந்தாலும் அவர்களை கணக்கெடுத்து அவர்களை ஒரு வரமுறைப்படுத்த வேண்டும். காவல்துறை, மாவட்ட நிர்வாகத்தின் கண்காணிப்பில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது. அதுபோன்று வந்து குடியேறுகின்றவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது. நீண்ட நெடிய காலமாக இங்கு வாழ்கின்ற வட இந்தியர்களுக்கு வாக்கு தரக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. திட்டமிட்டு சமீப காலமாக வட இந்தியர்கள் குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள். இந்த குடியேற்றத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர்களுக்கு வாக்குரிமையும் தரக்கூடாது என்று சொல்லுகிறோம். இப்ப வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை, ஒரு மாநிலத்துடைய உள்நுழைவு சீட்டு, அதை அனுமதி பெற்று காவல்துறையில் பதிவு செய்து, மாவட்ட ஆட்சியர்கள் பதிவு செய்து, அவர்கள் எந்த நோக்கத்திற்கு வருகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறிய பிறகு அவருடைய சொந்த மாநிலங்களுக்கு செல்கின்ற வாய்ப்பை அரசு கண்காணித்து உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லுகிறோம்.